நாம இன்னைக்கு பார்க்க போறது விஜயகாந்த் அவர்கள் நடித்து S.A. ராஜ்குமார் அவர்களின் இசையில் வெளிவந்த திரைப்படங்களை தான் பார்க்க போறோம். நாம விஜயகாந்த் அவர்களை ரசிச்சு பார்த்த நிறைய படங்களுக்கு S.A. ராஜ்குமார் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. விஜயகாந்த் அவர்கள் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனசை விட்டு எப்பவுமே மறைய மாட்டாரு. நம்மளுக்கு ரொம்பவும் பிடிச்ச விஜயகாந்த் மாதிரியான ஆக்டர்கள் நடித்து வெளிவந்த திரைப்படங்களுக்கு இளையராஜா, A.R. ரகுமான் இந்த மாதிரியான பிரபலமான மியூசிக் டைரக்டர்கள் தான் மியூசிக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு போயிடுறோம். ஆனா S.A. ராஜ்குமார் மாதிரியான மியூசிக் டைரக்டர்களை யாருமே அவ்வளவா கண்டுக்கிறது இல்ல. இவங்கள மாதிரி இன்னும் நிறைய மியூசிக் டைரக்டர்கள் இருக்காங்க. எவ்வளவு நல்ல நல்ல படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருந்தாலுமே ரொம்பவும் பின்தங்கி தான் இருக்காங்க. அதனால விஜயகாந்த் அவர்களின் புகழ பாட்டால இசையமைத்து மக்கள் மனசை கவர வச்ச S.A. ராஜ்குமார் அவர்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்ப இவர் விஜயகாந்துக்காக மியூசிக் பண்ண ஒரு சில பாடலை பார்க்கலாம். நான் பிளே பண்ற பாட்டுலயே உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச பாடல் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததான் நான் பிளே பண்ற பாட்டு SPB அவர்களும் சொர்ணலதா அவர்களும் சேர்ந்து பாடி நம்ம கேப்டன் நடிப்பில் வெளிவந்த ஒரு பாடல். ஆனா இந்த 3 பேரும் இப்ப உயிரோட இல்ல. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது விஜயகாந்த் அவர்களின் உணர்வுபூர்வமான நடிப்பில் வெளிவந்த காதல் பாடல். அடுத்ததா பிளே பண்ற மியூசிக் உடைய பாடல் என்னன்னு விஜயகாந்த் அவர்களின் ரசிகர்களாகிய நீங்களே கண்டுபிடிங்க. உங்களுக்கு தெரியலன்னா இந்த வீடியோவுடைய கடைசியில இந்த பாடலை பிளே பண்ணியிருக்கேன் பாருங்க. நம்ம கேப்டன் அவர்களுக்கு எந்த மாதிரியான பொண்ணை பிடிக்கும்னு பாட்டால சொல்லியிருக்காரு. அடுத்ததா விஜயகாந்த் அவர்களின் ரொமான்டிக்கான ஒரு பாடல் ஒண்ணு. அடுத்ததா 90 கிட்ஸ்கள் அதிகமா கேட்டு ரசிச்ச ஒரு பாடல். நீங்க இவ்வளவு நேரம் ரொம்பவும் ரசிச்சு கேட்டிருப்பீங்க நான் இப்ப பிளே பண்ண பாடல. S.A. ராஜ்குமார் அவர்கள் எப்படிப்பட்ட மியூசிக் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அப்படியே இவர் மியூசிக் பண்ணி கேப்டன் அவர்கள் நடித்த இன்னொரு பாடலையும் பிளே பண்றேன். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னென்ன படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த பாட்டெல்லாம் கேட்ட உங்க மனசுல கேப்டன் அவர்களுக்கு மட்டுமே இவ்வளவு சூப்பரான பாடல்கள் கொடுத்துருக்காங்கன்னா இன்னும் விஜய், சூர்யா இந்த மாதிரியான நிறைய ஆக்டர்களுக்கு எந்தெந்த மாதிரியான எந்தெந்த படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அப்படின்னா ஏற்கனவே S.A. ராஜ்குமார் அவர்கள் மியூசிக் பண்ண படங்களை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோவுடைய லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. அடுத்ததா இப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்து பண்ண படங்களை பார்க்கலாம். இவங்க 2 பேருமே முதன்முறையா சேர்ந்து பண்ண முதல் படம் 1987 வீரன் வேலு தம்பி. இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண முதல் படமே தோல்வி படம். அதுக்கு அடுத்த வருஷமே 1988 மக்கள் ஆணையிட்டால் அப்படின்ற படத்துக்கு சேர்ந்து பண்ணாங்க. இந்த படமும் தோல்வி படம். அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு திரும்பவும் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க. அந்த படம் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு நல்ல பேரும் புகழும் வாங்கி தந்த படம். அந்த படம் தான் 1999 கண்ணு பட போகுதையா. இந்த படம் பிரம்மாண்டமான வெற்றி படமா மாறுச்சு. அடுத்ததா கண்ணு பட போகுதையா படம் வெற்றி அடைஞ்சதுனால அதுக்கு அடுத்த வருஷமே இன்னொரு படம் சேர்ந்து பண்றாங்க. அந்த படம் கண்ணு பட போகுதையா படத்தை விட ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான வெற்றி படமா மாறுச்சு. அந்த படம் தான் 2000 வெளிவந்த வானத்தை போல. அடுத்ததா திரும்பவும் அதே வருஷம் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க. ஆனா அந்த படம் இவங்க எதிர்பார்த்த லெவலுக்கு இல்ல. அந்த படம் தான் சிம்மாசனம். இந்த படம் ஆவரேஜ் படம் தான். அடுத்தது 2001 விஸ்வநாதன் ராமமூர்த்தி படத்துல ஒரு கெஸ்ட் ரோல்ல விஜயகாந்த் அவர்கள் வந்திருப்பாரு. ஆனா அந்த படம் தோல்வி படம். அதுக்கப்புறமா இவங்க 2 பேருமே எந்த படமும் சேர்ந்து பண்ணல. நான் ஏற்கனவே இவங்களுடைய பாடலை பிளே பண்ணி காட்டினேன் இல்லையா, அதுல ஒரு பாடலுக்கு பதிலா மியூசிக் மட்டும் பிளே பண்ணியிருக்கேன். அந்த மியூசிக் உடைய பாடல் உங்களுக்காக. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நாம இதே மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.